அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, என்னோட ஸ்டைலில் ஹோட்டல் டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாருங்கள். இப்போ நான் ஒரு கடாய் காய வச்சுருக்கேன். அதில் 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை, அதை இதில் சேர்த்துட்றேன். 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீரி அதில் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்ல கலர் மாறி வர வரை வதக்கிக்கணும். ஏன்னா நம்ம இதை ஒரு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து வெங்காயம் நல்ல ஒரு கலர் மாறி வந்தால் தான் அந்த கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, நல்ல கலர் மாறி வந்துடுச்சு. இப்போ இதை நான் இறக்கி ஒரு ஓரமாக ஆற வச்சிடுறேன். இப்போ மிக்சியில் வந்து ஒரு 15 முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன், முழு முந்திரி. அது கூட ஒரு பட்டை பீஸ் எடுத்துருக்கேன், 4 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம். இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் பச்சை மிளகா, அது 2 நல்லா ஆறிடுச்சு. அதையும் இதில் சேர்த்துடலாம். இது கூடவே 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 2 தக்காளியும் கட் பண்ணி அதையும் இதில் ஒன்றா சேர்த்துட்றேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். பார்த்தீங்களா, நல்ல ஒரு திக்கான பேஸ்ட்டாக கிடச்சிருச்சு பாருங்கள். இதில் நான் வந்து ஒரு 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன். நம்ம கழுவி வச்ச சிக்கனோட அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. இந்த மசாலாவோட 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதோட இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா பிரட்டி விட்டுறலாம். அந்த மிக்சியை கழுவி கிடைக்கிற தண்ணியை வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கும் போது அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா மேலேயே ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இந்த எண்ணெயை லேசாக மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அந்த மசாலா எல்லாமே சிக்கனுக்குள்ளே இறங்கட்டும். இப்போ 1/2 அன் ஹவர் கழித்து ஒரு கடாயை வச்சு அப்படியே அதில் நம்ம வச்சுருக்க சிக்கன் எடுத்து கொட்டிடுங்க. கொட்டிட்டு முதல்ல தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ இது கூட நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆச்சு பாருங்கள். சுற்றி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா, சூடு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மிக்சியை கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி, அதை இதில் சேர்த்துட்றேன். தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க, ஏன்னா சிக்கன்லேருந்து வேற கொஞ்சம் தண்ணி வெளியில் விடும். இப்போ நல்லா பிரட்டி விட்டுட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுருங்க. பார்த்தீங்களா, ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து காமிக்கிறேன். மேலே எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நீங்கள் வந்து உப்பு காரம் 2மே செக் பண்ணிக்கோங்க. நம்ம பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம், மிளகாத்தூளும் போட்டிருக்கோம், மிளகுத்தூளும் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா பெப்பர் சேர்த்துக்கோங்க, உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கிரேவியும் திக்காயிருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அவ்வளோதான், ஒரு சூப்பராக கிரேவி ரெடி ஆகிக்கிட்டு வருது. இப்போ லாஸ்ட் ஸ்டேஜுக்கு மட்டும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மூடியை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி வைக்காமல் கொஞ்சம்
வெளியில் திறந்த மாதிரி, அதாவது முக்கால் பாகுக்கு மூடி வைங்க. இந்த மாதிரி மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா, மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா அப்படியே சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அவ்வளவுதான். கடைசியாக கொத்தமல்லியை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு சூப்பரான என்னோட ஸ்டைலில் ஹோட்டல் டேஸ்ட்டில் ஒரு சிக்கன் கிரேவி. இதோட டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். வீட்டில் செஞ்சது மாதிரி இருக்காது, சும்மா நீங்கள் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற கிரேவி மாதிரியே இருக்கும். இது வந்து சப்பாத்தி, நான், பரோட்டா எது கூட வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.